ஆண்டவரும் இரட்சகரின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2025 வருடத்தின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்குள் யாவரும் இந்த 2025 வருடத்தின் துவக்க நாளுக்குள்ளாய் தேவநாமத்தினின்று நாம் உள்ளே பிரவேசிப்போம். இந்த 2025 வருடத்தை தேவ நாமத்தின் நிமித்தமாய் நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். தேவ நாமத்தின் நிமித்தமாய் இந்த 2025 முழுவதும் தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அதிக வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நம்மீது அதிக அக்கறையுள்ள தேவனாயிருக்கிறார். அன்பு மிகுந்த தேவனாயிருக்கிறார். இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 14வது வசனம். இந்த 2025 வருடத்திலே தேவன் வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்திருக்கிறதான வேத பகுதி இது. வாக்குத்தத்தத்தின் வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 14 வசனம். வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திருப்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வாக்குத்தத்தத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியமாவது, நான் உங்களுக்கு காணப்படுவேன். முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2025 வருடத்திலே நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நீங்கள் உங்கள் கண்கள் காணும்படியாய் அவர் அநேக கிரியைகளை செய்வார். அநேக தரிசனங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பார். தரிசனங்கள் வாயிலாய், அநேக கிரியைகளின் வாயிலாய், அநேக ஆசீர்வாதங்களின் நிமித்தமாய் தேவன் அவரை என்ன பண்ணுவாரா? காண்பிப்பேன் என்று சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு கூட பிள்ளை இல்லாத நிலையாய் காணப்படுகிறது. அந்த பிள்ளை இல்லாத நிலையிலே தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபிரகாமை கூப்பிடுகிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை ஆபிரகாம் கேட்ட பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாய் காணப்படுகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே அவன் என்ன பண்றான்? தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே அவன் என்ன பண்றான்? வருங்காலங்களிலே அவன் விசுவாசித்தபடியினாலே, தேவனுடைய வார்த்தையை விசுவாசப்படினாலே அவரை காணும்படியாய் அவர் கொடுக்கிறதான ஒரு அழகிய குழந்தையை என்ன பண்றாம பெற்றெடுக்கிற ஆபிரகாமாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே,
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தரிசனங்களின் நிமித்தமாய் தன்னை காண்பிப்பேன் என்று இங்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இரண்டாவதாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறதான காரியம் என்னவாயிருக்கிறது? நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நீங்கள் இதுவரைக்கும் பட்டிருந்ததான சிறையிருப்பு. சிறையிருப்புனா என்ன? சிறையிருப்புனா என்ன? எத்தனையோ நேரங்களிலே நமக்கு கிடைக்க வேண்டியதான, நம்மை கைவிட்டு போகிறதான காரியங்கள் எல்லாம் சிறையிருப்புகளாய் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், ஏதோ ஒரு இடத்திலிருந்து நமக்கு வருகிறதான தேவைகள் இருந்திருக்கும். அத்தேவைகள் சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வாயிலாக நம் கரங்களிலே அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு, அல்லது புரியும்படி சொல்ல வேண்டுமானால் அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பிசாசானவன் நிமித்தமாய் அங்கே ஒரு சிறையிருப்பு காணப்படும், ஒரு தடுப்பு சுவர் காணப்படும். அந்த தடுப்பு சுவர்கள் எல்லாம், அந்த சிறையிருப்புகள் எல்லாம் விளக்கப்பட்டு நமக்கு கிடைக்க போகிறதான அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் என்ன பண்றாரு? நமக்கு ஒரு அருளச் செய்வேன் என்று இங்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாவது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் உங்களுக்கு என்னை காண்பிப்பேன் என்கிறார். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் முதலாவது தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவது சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். நீ பட்டதான அத்தனை கஷ்டங்களுக்கும், அத்தனை துன்பங்களுக்கும், அத்தனை வேதனைகளுக்கும் இன்று தேவன் பதிலளிக்க இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஜாக்கிரதை உள்ள பிள்ளையாய் நீ காத்துக்கொள். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து கருத்தாய் அனுதினமும் தேவனை பற்றி கொண்டு நீ என்ன பண்ணும்? செபிக்கிற ஜெபவீர பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து. உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலேயும் எல்லா இடங்களிலேயும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு மனிதன் நிமித்தமாய் நீங்கள் பல இடங்களிலே இவர்கள் வேண்டாம், இவர்கள் நிமித்தமாய் நமக்கு ஒரு நன்மையும் கிடையாது, இவர்கள் நிமித்தமாய் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவர்கள் நிமித்தமாய் நமக்கு ஒன்றும் வரப்போவதே கிடையாது என்று உங்களை உதாசீனப்படுத்தி, உங்களுடைய அருமை தெரியாமல் உங்களை வெட்கப்படுத்தினார்களே, அப்படிப்பட்டதான வெட்கப்படுத்தின நபர்களுக்கு முன்பதாய் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவேன் என்று இங்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? நீங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் உங்களை கூட்டி சேர்க்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் இந்த ஆண்டிலே. அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டு, 2024ஆம் ஆண்டிலே நீங்கள் எந்தெந்த இடத்திலே எல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிந்தீர்களோ, யார் யாருக்கு முன்பதாய் எல்லாம் நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் தலை குனிந்தீர்களோ அந்த காரியங்களுக்கெல்லாம், அந்த நபர்களுக்கு முன்பதாக எல்லாம், அந்த இடங்களில் எல்லாம் உங்கள் தலையை நிமிர பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எவ்வளவு அற்புத விதமா சொல்றார் பாருங்க.
நான் உங்களை துரத்தி விட்ட, உங்களை துரத்தின, நீங்க வேண்டான்னு உங்களை துரத்துனாங்க பாருங்க, நீங்க வர்றதுனால இங்க ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு துரத்துனாங்க பாருங்க, அந்த துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்ப்பேன். மீண்டும் அவங்க வெட்கப்பட்டு போகும்படியாய் அந்த இடத்திலே உங்களை சேர்ப்பேன் என்று தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வாக்குத்தத்தம் என்னவாய் காணப்படுகிறது? நான் உங்களை விலக்கியிருந்த நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திருப்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த இடத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை உத்தரவு போட்டார்களோ அந்த இடத்திற்கு நீங்கள் வந்தால்தான் எங்களுக்கு நிம்மதி உண்டு என்று உங்களை அழைக்க தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிற யாவருக்காகவும் நான் இதை சொல்லுகிறேன். எந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் தலை குனிந்தீர்களோ, யார் எல்லாம் உங்களை உதாசனப்படுத்தி நிர்மூலமாக்கி அசிங்கப்படுத்தினார்களோ அந்த இடங்களில் எல்லாம் உங்கள் தலைகளை நிமிர பண்ணும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இந்த 2025 வருடத்தின் துவக்கத்திலேயே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நல்க பண்ணுகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், யார் உங்களை வேண்டாம் என்று தள்ளினார்களோ அவர்களே வந்து உங்களை அழைக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை மாற்ற பண்ண போகிறார். வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாரு? அவர் யாரு? வாக்கு மாறா தேவனாயிருக்கிறார். வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான். ஒருபோதும் அவர் வாக்கு மாறவே மாட்டார். வசனம் சொல்லுது, பொய்யுரைய நான் மனிதன் அல்லவென்று. வசனம் என்ன சொல்லுது? பொய் உரைய நான் மனிதன் அல்ல. நான் சொன்னதுதான். அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் மீண்டுமாய் கூட நாம் படிப்போம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சொல்லுவது? கர்த்தர் சொல்லுகிறார் என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் வாசித்து தேவனுடைய நாமத்துக்கு நேராய் நீங்கள் செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த 2025 வருடம் உங்களுக்கு ஒரு விசேஷித்த வருடமாய் காணப்படும். ஒரு விசேஷித்த வருடமாய் காணப்படும். துன்பங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் சரி, வேதனைகள் எல்லாம் காணப்பட்டாலும் சரி, அவைகள் எல்லாம் உலகத்துக்கு தான் காணப்படும். உங்களுக்கு நன்மை பெருக்கும்படியாய் தேவன் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படும் பொழுது அங்கே அநேக வாதைகள் வருகிறது. அந்த எகிப்து தேசம் முழுவதும் வாதைகளாய் நிரம்பி இருக்கிறது. ஆனா எங்கு மட்டும் வரல வாதைகள்? இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததான அந்த கோசேன் என்கிறதான பட்டணத்தில் மட்டும் வாதைகள் வரவில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வருகிற காலம் கொடிய காலமாயிருக்கிறது. இந்த கொடிய காலம் உலகத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான். யாருக்கு இல்ல?
வாக்குத்தத்தம் சுதந்தரிக்கப்பட்ட உங்களுக்கு கொடிய காலம் கிடையாது. காரணம் என்ன? அவர் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியபடினால். சோதனைகள் உலகத்துக்கு உண்டு. உங்களுக்கு வருகிற சோதனையை நீங்கள் செய்யும் பெறும்படியாய் அவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 32:6. கர்த்தருடைய வார்த்தையினால். சங்கீதம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வேன். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 32:6 விதமாய் சொல்லுகிறது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவனாய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவனாய் இருக்கிறபடியினாலே சங்கீதம் 32:6 சொல்லுகிற விதமாய், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். பக்தியுள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ எப்படி காணப்பட போகிறாய்? நீ எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறாய்? ஜாக்கிரதை உள்ள பிள்ளையாய் கேட்டுக்கொள். வசனத்தை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட விதமாய் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீ சுதந்தரிக்க வேண்டுமானால், இந்த வாக்குத்தத்த வசனம் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமானால், இந்த வாக்குத்தத்த வசனம் 2020 ஆண்டிலே உன் வாழ்க்கையில் அவைகள் நன்மை பெயர்க்க வேண்டுமானால், நீ செய்ய வேண்டியதான காரியம் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக எதற்காக எரேமியா 29:14 தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே, இதற்காக சகாயம் காலத்தில் பக்தி உள்ளவன் என்றும். சகாயம் காலத்தில் என்ன? நடைபெறுகிறதான காலத்தில், நடைபெறுகிறதான இந்த நாட்களில் பக்தி உள்ளவன் என்றும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். பக்தி உள்ளவன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இங்க கவனிக்கணும். இங்க கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பக்தி உள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமானால், வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே பலன் கொடுக்க வேண்டுமானால், நீ செய்ய வேண்டியதான காரியம் என்னவா இருக்கிறது? தேவனை நோக்கி அனுதினமும் விண்ணப்பம் பண்ணும்படியாய் நீ காணப்பட வேண்டும். தேவனை நோக்கி அனுதினமும் நீ தொழுது கொள்ளுகிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். தேவனிடத்திலே அனுதினமும் நீ முழங்கால் படியிடுகிற பிள்ளையாய் காணப்படும். அப்படி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்துக்கு முன்பதாய், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாய் நீ முழங்கால் படியிடும் பொழுது, உன்னுடைய முழங்கால்களை முடக்கும் பொழுது, தேவன் என்ன பண்ணுவாரு? இந்த வாக்குத்தத்தத்தை உனக்கு சுதந்தரித்து கொடுப்பார். எப்படி சுதந்தரித்து கொடுப்பாரு? நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ அந்த இடத்துல உன்னை தலை நிமிர பண்ணுவார். நீ உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு போகப்பட்டு, எங்க வெட்கப்படுத்தப்பட்டு நீ உதாசீனப்படுத்த உன்னை துரத்தினாங்களோ அந்த இடத்துல மீண்டும் உன்னை தூக்கி போய் வைப்பாரு. எப்படி வைப்பாரு? நீ இருந்தாதான் அங்க நன்மை பெருக்கும் என்கிறதான நிலைக்கு உன்னை கொண்டு போய் வைப்பாரு. புரியுதா உங்களுக்கு? உன்னை எப்படி கொண்டு போய் வைப்பாரு?
நீ இருந்தாதான் அந்த இடத்துல நன்மை பெயர்க்கும் என்கிறதான நிலைக்கு உன்னை கொண்டு போய் வைப்பார். எப்பொழுது நீ அவருடைய கரங்களுக்கு கீழாய் காணப்படும் பொழுது, நீ அவருடைய சமூகத்துக்கு முன்பதாய் உன்னுடைய முழங்கால்களை முடக்கும் பொழுது. அப்படி இல்லாம நான் முட்டி போட்டெல்லாம் என்னால ஜெபம் பண்ண முடியாதுங்க, நான் அவருடைய சமூகத்துல நிக்க முடியாதுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமானால் ஒரு பொழுதும், ஒரு காலமும், ஒரு நேரமும், ஒரு நிமிடமும் கிரியை செய்யவே செய்யாது. இங்கே வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாளம் வந்தாலும் அது அவனை அணுகாது. என்ன வந்தாலும் எவ்வளவு பெரிய ஜலப்பிரவாளம் வந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மூழ்கி போற அளவுக்கு உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அது என்ன பண்ணாது? உன்னை அணுகாது. என்ன பண்ணாது? அப்படிப்பட்டதான கஷ்டம் என்ன பண்ணாது? உன்னை அணுகாது. எப்பொழுது நீ அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு விண்ணப்பம் பண்ணும் பொழுது. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமானால், வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே பலன் கொடுக்க வேண்டுமானால், வாக்குத்தத்தம் இந்த வருடத்திலே அதன் பலனை நீ ருசி பார்க்க வேண்டுமானால், நீ செய்ய வேண்டிய காரியம் மிக முக்கிய காரியமா இருக்கிறது. அது என்னவென்றால், அவரை நோக்கி அனுதினமும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5-6 வசனம். ஏசாயா 43:5-6. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? பயப்படாதே, நான் உன்னோட இருந்து நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணுவேன் என்று தேவன் இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன பண்ற? இப்போ உன் இருதயத்திலே யோசித்து கொண்டிருக்கிறார், இது எப்படி என் வாழ்க்கையில நடக்கும்? வருஷா வருஷம் ஆசீர்வாதம் கொடுக்கிறதா சொல்றாரு. எத்தனையோ வருடங்களிலே என் வாழ்க்கையிலே புத்தாண்டிலே அநேக வாக்குத்தத்தங்களை நான் பெற்றிருக்கிறேன், ஆனால் ஒரு வாக்குத்தத்தமும் என் வாழ்க்கையில் கிரியை செய்யவில்லை என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம் உன் உள்ளத்திலேயே. இல்லை, அவர் தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் மிகவும் துல்லியமாகவும் அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணுவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன பண்ணாத? பயப்பட தேவையில்லை. நிச்சயமாகவே
அவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போலவே எங்கு நீ வெட்கப்பட்டாயோ, எங்கு உன்னை உதாசீனப்படுத்தி நீ வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினார்களோ அவர்கள் மத்தியிலே உன் தலை நிமிர பண்ணும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்திலே உன்னை திரளான சாதிகளுக்கு என்ன பண்ணுவார்? அவர் தகப்பனாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விதமாய் கிழக்கில் இருந்து வர பண்ணி உன்னை மேற்கில் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்னும் என்று சொல்லி தூரத்திலிருந்து உன் குமாரரையும் பூமி அடை கடையாந்திரங்களில் இருந்து உன் குமாரத்துகளையும். அவர் என்ன சொல்றாரு? கிழக்கிலிருந்து வர பண்றாரு, வர பண்ணி மேற்கிலிருந்து கூட்டி சேர்க்கிறார். கிழக்கிலிருந்து யாரை வர பண்ணுகிறார்? கிழக்கிலிருந்து யாரை வர பண்ணுகிறார்? கிழக்கிலிருந்து உன்னை யார் வெட்கப்படுத்தினார்களோ அவர்களை வர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களை கிழக்கில் இருந்து வர பண்ணி எங்க கூட்டி சேர்க்கிறாரா? உன்ன எந்த இடத்துல கூட்டி சேர்க்கிறாரா? உன்ன மேற்கிலே கூட்டி சேர்க்கிறார். இங்க பாருங்க எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு. கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்தும் கூட்டி சேர்ப்பேன். கிழக்கிலிருந்து வர பண்ணி மேற்கிலிருந்து கூட்டி சேர்க்கிறார். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போய் உன் தலையை நிமிர பண்ணும்படியாய் உன்னை கூட்டி சேர்க்க அவர் இன்றைக்கு உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அத்தனை பேருக்கும் இன்றைக்கு சொல்லப்படுகிறதான ஒரே ஒரு காரியம், நீங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ கடந்த வருடங்களிலேயே உன் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் எந்த இடங்களில் எல்லாம் உன் தலை குனிய பண்ணினீர்களோ அந்த இடங்களில் எல்லாம் நிச்சயமாய் இந்த 2025 வருடம் உங்களுக்கு ஒரு வெற்றியின் வருடமாய் இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிறவனாகிய நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்து பார்ப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55 அதிகாரம் 6-7 வசனம். ஏசாயா 55:6-7. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் கிரியை செய்ய வேண்டுமானால், உன் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க வேண்டுமானால், இங்கே சொல்லப்பட்டுள்ளது போல கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று இங்கு வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்கதான நேரம் என்ன நேரமா இருக்கிறது? சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை பார்க்கிற நேரம் எந்த நேரமா இருக்கிறது? நமக்கு வாக்குத்தத்தம் கூட முதலாவது வாக்குத்தத்தம் என்ன கொடுத்திருக்கிறார் அவரு? நான் உங்களுக்கு என்னை காண்பிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஃபர்ஸ்ட் அதான சொல்லியிருக்கிறாரு.
ஃபர்ஸ்ட் அதுதானே சொல்லியிருக்கிறாரு நம்முடைய வாக்குத்தத்தத்துல, நான் இந்த வாட்டி என்ன பண்ணுவேன் உங்களுக்கு, என்னை காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் காண்பிக்கிறத நம்ம பார்க்கணும்னா, அவரை நாம் காண வேண்டுமானால் இங்கே எப்படி தேடணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் கண்டடையத்தக்க நேரம் எது? வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சின்னமே, எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், இன்றைக்கு தேவன் நிமித்தமாய் கொடுக்கப்பட்டதான இந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமானால், இந்த வாக்குத்தத்தத்தின் பிரதிபலனை நீ அடைய வேண்டுமானால், நீ செய்ய வேண்டியதான மிக முக்கியமான ஒரு காரியம், அவரை கண்டடையத்தக்கதான நேரமாகிய அதிகாலையில் வேளையிலே நீ தேடுகிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்நாள் வரைக்கும் நீ தேவனை மறந்து உலகத்தின் வாழ்க்கைக்கு நேராய், உலகத்தின் பாதைக்கு நேராய், உலகத்தின் கிரியைகளுக்கு நேராய் நீ ஓடிக்கொண்டே இருப்பாயானால், அல்லது எனக்கு ஓய்வெடுக்க சில நேரம் தேவை என்று அதிகாலை வேளையிலே கண்ணுறக்கத்தின் மயக்கத்திலே நீ இந்நாள் வரைக்கும் காணப்பட்டு கொண்டிருப்பாயானால், இன்றைக்கு இந்த 2025ஆம் வருடத்தின் துவக்க நாளிலே நீ ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள். இனி வரும் நாட்களிலே நான் அதிகாலை வேளையிலே தேவனை நிச்சயமாய் தேடுவேன் என்று ஒரு பொருத்தனை செய்து கொள். அநேக பொருத்தனைகளை இந்த புத்தாண்டு நாட்களிலே எடுப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, தேவனுடைய பிள்ளையாகிய நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் இன்றைக்கு பிரதானமான பொருத்தனையாய் ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள். நான் இன்று முதல் கொண்டு இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் அதிகாலை வேளையிலே நான் தேவனை என்ன பண்ணுவேன், தொழுது கொள்வேன் என்று இன்றைக்கு நீ என்ன பண்ண பொருத்தனை எடுத்து காலையில எழுந்து, காலையிலனா எத்தனை மணிக்கு, காலையிலனா எத்தனை மணிக்கு, 8 மணிக்கு, 10 மணிக்கு, அதிகாலை வேலை என்றால் வசனம் சொல்லுகிறது, மகதலேனா மரியாளும் சூசன்னா மரியாளும் அதிகாலை வேலையாகிய இருட்டான நேரத்திலே அவருடைய சரீரத்தை பார்க்கும்படியாய் கல்லறைக்கு போனார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதான கல்லறையிலே வாசனை திரவியங்களை தெளிக்கும்படியாய் மகதலேனா மரியாளும் சூசன்னா மரியாளும் எப்ப போனாங்களாம்? அதிகாலை வேலையாகிய இருட்டான நேரத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? விடிய காலம்பர சூரியன் உதிப்பதற்கு முன்பதாகவே எழுந்து நாம் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் தேவனிடத்தில் அவர் செபிக்கும்படியாய் இருட்டான வேளையிலே என்ன பண்ணாரு? வனாந்திரத்துக்கு நடந்து போனவராய் காணப்பட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா நாம மட்டும் என்ன பண்ணுவோம்? 8 மணிக்கு எழுந்துச்சு, உட்காந்துச்சு, அல்லேலூயா சோத்திரம், அல்லேலூயா சோத்திரம், இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று என்ன பண்ணுவோம்? உன் வாழ்க்கையில் தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தம் பிரதிபலிக்க வேண்டுமானால், கிரியை செய்ய வேண்டுமானால், ஆசீர்வாதத்தை நீ இந்த வருடம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான விருப்பம் உனக்கு இருக்குமானால், இனி வரும் நாட்களிலே இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும்.
அவர் கிட்ட இருக்கிற நேரத்துல அவர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணுவார்? உங்க காரியத்தை அவர் செய்து உங்களை முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆசீர்வாதங்களை அருள பண்ணுகிற தேவனா இருக்கிறார். யாக்கோபு கூட என்ன பண்றான்? இருட்டான வேளையில தூதனுடைய கால்களை பிடித்துக் கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். தூதனாகப்பட்டவர், அதாவது இயேசு கிறிஸ்து தான் தூதனாகப்பட்டவர் என்று சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது. தூதனாகப்பட்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், அப்பா விடிய போற நேரம் வந்துருச்சு, நான் என்ன பண்ணோம், பரமேறி போனோம், எனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூதனாகப்பட்டவர் சொல்றாரு. ஆனா யாக்கோபு என்ன சொல்றான்? நீர் என்னை ஆசீர்வதித்தா ஒழிய நான் விட மாட்டேன் உண்மை. நாம கூட இன்றைக்கு யாக்கோபை போல என்ன பண்ணோம்? இந்த வாக்குத்தத்தத்தை இருக்க பிடித்துக் கொண்டு அனுதினமும் இருட்டான வேளையாகிய அதிகாலை நேரத்திலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். செபிக்கிற செப வீரர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வருகிறதான இந்த 2025 வருடம் தேவனை தேடுகிறவர்களுக்கு வேண்டுமானால் ஆசீர்வாதமான நாட்களாய் காணப்படும். ஆனால் தேவனை தேடாத யாராய் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் என்று நான் குறிப்பிடவில்லை, தேவனை அதிகாலை வேளையிலே தேடாத யாராக இருந்தாலும் சரி, இங்கே வசனம் சொல்லப்பட்ட விதமாய் என்ன இருக்கும்? உலகத்தில் வருகிறதான அத்தனை காரியங்களும் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். தேவனுடைய ஆசீர்வாதம் கிரியை செய்யாது. 2025 வருடம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு வேண்டுமானால் ஒரு நன்மையும் குறைபடாமல் இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடாத அத்தனை பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த 2025 வருடம் ஒரு உபத்திரவத்தின் வருடமாய் காணப்படும் என்று. கொடிய வேதனைக்கான வருடமாய் இந்த வருடம் காணப்படும். இந்த வருடத்திலே மிக கொடியதாய் காணப்படும் அநேக கொள்ள நோய்கள், ஆசீர்வாதம் யாருக்கு? தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஏனென்றால் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட பொழுது வந்த வாதைகள் ஒன்றுமே இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்றும் செய்யவில்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வாக்குத்தத்தம் யாருக்கு? அதிகாலை வேளையில் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம். அதிகாலை வேளையிலே தேவனை தேடாத அத்தனை பேர்களுக்கும் இந்த உலகத்தில் காத்து கொண்டிருக்கிறதான கிரியை எவைகளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 2025 வருடம் ஒரு மிகப்பெரியதான கொடியத்தை சந்திக்கிற வருடமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துக்கள் அருமையான தேவனுடைய ஜனமே, எச்சரிக்கையாய் 2025 வருடம் நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆசீர்வாதத்தின் வருடம் என்று. அல்ல, இது ஆசீர்வாதத்தின் வருடம் அல்ல, நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறதான முன்குறிப்பின் வருடமாக இந்த 2025 காணப்பட்டுகிறது. நியாய தீர்ப்பின் நாளுக்கு முன் துவக்கத்தின் வருடமாக இந்த 2025 காணப்படுகிறது. ஜாக்கிரதை, காலம் சில நொடி பொழுதிலே காணப்படுகிறது. வருகையிலே நீ பங்கேற்க வேண்டுமானால் இங்கே வசனம் சொல்லப்பட்ட விதமாய் அதிகாலை வேளையிலே அவர் தேடுகிறதான வேளையிலே தேடி அவர் கொடுத்ததான இந்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரித்துக் கொள். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள். வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதன்படி நீ செய்தாயானால் வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்தது என்றால் எதிலிருந்து உன்னால் தப்பித்துக் கொள்ள முடியும் தெரியுமா? உலகத்துக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதான கொடிய காரியங்களிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள முடியும். கொடிய காரியங்களிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லது நான் தேவனை தேட மாட்டேன், எப்பவும் போல நான் இருந்து கொண்டேதான் இருப்பேன் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒருவராலும்
இந்த 2025 தப்ப முடியாது. எல்லாருக்கும் நியாயத்திற்கு உண்டு. ஏன்னா இது நியாய தீர்ப்பின் துவக்கத்தின் வருடமா இந்த வருடம் காணப்படுகிறது. இந்த காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். 2025 என்பது ஒரு விசேஷித்ததான வருடமா இருக்கிறது. விசேஷித்ததான வருடமா இருக்கிறது. நூற்றாண்டின் கால் நூற்றாண்டை நாம் தொட்டிருக்கிறோம். நூற்றாண்டின் கால் நூற்றாண்டை நாம் தொட்டிருக்கிறோம். 25 நூற்றிலே கால்பாசி அது 25. இந்த 2025 கேட்கிறவர்களுக்கு வேண்டுமானால் விசேஷித்தமா இருக்கும். ஆனால் உள்ளே ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் அது மிக கொடியதாய் காணப்படும். ஜாக்கிரதை. வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டது என்று உதாசீனமாய் இருப்பாயானால், வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டது என்று நிர்மூலமாய் இருப்பாயானால், வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டது என்று ஏனோ தானோ என்று நீ உன் வாழ்க்கையிலே நீ ஓடிக்கொண்டிருப்பாயானால், வருகிறதான பொல்லாத கிரியைகள் இருந்து உன்னால் ஒரு பொழுதும் தப்ப முடியாது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வாக்குத்தத்தத்தை உனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வகை தேட வேண்டும் என்றுதான் இந்த வாக்குத்தத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கையாய் நீ காத்துக்கொள். கடைசியாய் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சண நாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எச்சரிப்பின் சத்தம் உனக்காகத்தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது உனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த வாக்குத்தத்தம் உனக்கு ரட்சணிய நாளாய் காணப்படுகிறது. உனக்கு அனுக்கிரக காலமாய் காணப்படுகிறது. எதற்கு அனுக்கிரக காலம்? அது எதற்கு அனுக்கிரக காலம்? வாதையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான அனுக்கிரக காலம் அது. போராட்டத்திலிருந்து உன்னை தப்பித்துக் கொள்ளும்படியாய் நீ வகை தேட வேண்டியதான காலம் அனுக்கிரக காலம் அது. இது ரட்சணிய நாள். எதற்கு ரட்சணிய நாள்? பொல்லாத கிரியைகள் உன்னை அணுகாமல் இருக்க வேண்டுமானால் வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும். வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமானால் அதிகாலை வேளையிலே நீ தேவனை தேடுகிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அதிகாலை வேளையிலே நீ தேவனை தேடுகிற பிள்ளையாய் காணப்படுவாயானால் உனக்கு 2 காரியங்கள் உன் வாழ்க்கையிலே நடப்பிக்கப்படும். ஒன்று, தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படும். இன்னொன்று, உலகத்தில் சம்பவிக்க போகிறதான அத்தனை சம்பவங்களும், கொடிய சம்பவங்களும் உன்னை என்ன பண்ணாது, ஒருபோதும் அணுகாது. அவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அவர் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். எப்ப உதவி செய்தாரு? ரட்சணிய நாளிலே உதவி செய்தார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் உனக்கு உதவி செய்திருக்கிறார். அதில் நீ சிக்கிக் கொள்ள கூடாது என்பதற்காக உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து உன்னை காப்பாற்றி இருக்கிறார். உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் செயல்பட வேண்டுமா?
அல்லது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில், உலகத்தின் கிரியைகள் உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமா என்பதை நீயே நிதானித்து தீர்மானித்துக் கொள். இவ்வளவு நாட்கள் காதிருந்தும் கேளாமல், கண்ணிருந்தும் பார்க்காமல் நிர்விசாரணக்காரர்களாய் நீங்கள் இருந்திருப்பீர்களானால், இந்த அனுக்கிரக காலம் உங்களுக்கு கடைசி எச்சரிப்பாய் கொடுக்கப்படுகிறது. உன் காதுகளின் வழியாய் அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து, உன் கண்களின் வழியாய் அவரை காண்பாயானால், அவருடைய வருகையில் பிரவேசிக்க நீ ஏதுவான பிள்ளையாய் காணப்படுவாய். ஜெபம் செய்வோமா? கடைசியாய் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டுகிறேன். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. வாக்குத்தத்தம் எதற்காய் கொடுக்கப்படுகிறது? இந்த 2025 வருடத்தில் வரப்போகிறதான உபத்திரவத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும்படியாய் வாக்குத்தத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியமாகிய அதிகாலை வேளையில் அவரை தேடினாய் என்றால் நீ தப்பித்துக் கொள்வாய். அல்லது தேடவில்லாமல் நிர்விசாரணம் உன்னிடத்திலே இருக்குமானால், நீ உலகத்தின் கிரிகளிலே சிக்கிக் கொண்டு உன்னை காப்பாற்ற முடியாதபடிக்கு உபத்திரவத்திலே காணப்படுவார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தேவனே, 2025 வருடம் முதல் தேதியில் காண செய்த கிருபைக்காக மக்க நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்ததான இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக மக்க நன்றி சுவாமி. அப்பா, உம்மை காணும்படியாய் தேவனே, எங்களுடைய தலைகள் நிமிரும்படியாய், நாங்கள் எந்த இடத்துல எல்லாம் வெட்கப்பட்டோமோ அந்த இடத்தில் நாங்கள் எங்கள் தலைகளை நிமிரும்படியாய் நீ செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் சுவாமி. அப்பா, அதற்கெல்லாம் தகப்பனே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். இனி வரும் நாட்களிலும் தகப்பனே, எங்களுக்குள் கடந்த வருடங்களிலே காணப்பட்டதான நிர்விசாரணங்கள் எல்லாம் அற்றுப்போக பண்ணுவீராக தகப்பனே. அதிகாலையில் உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. வருகிறதான இக்கட்டிலிருந்து, வருகிறதான பொல்லாப்பிலிருந்து, வருகிறதான சோதனைகளிலிருந்து, வருகிறதான உபத்திரவங்களிலிருந்து, வருகிறதான உலகத்தின் சூழ்நிலைகளிலிருந்து சுவாமி அப்பா, நாங்கள் எங்களை தகப்பனே தப்பித்துக் கொள்ள நீர் கிருபையருள் செய்வீராக. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.